நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழனி மேடம் ஒரு காஃபி. ஓகே மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கேண்டீன்ல என்ன சாரு மோரலாம் உட்கார். சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி தான். பழனி 2 காஃபி. ஓகே மேடம். நானே உன்னை கூப்பிட்டு பேசணும் தான் இருந்தேன். உன்னை கூப்பிட்டு பேசணும்னா ரொம்ப அஃபிஷியலா இருக்குமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். குட் வி மீட் ஹியர். என்ன சார்? அட்மின்ல சில ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தியா? சார் அட்மினுக்கு சில ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தியா? எஸ் சார். அது எனக்கு தெரியாம பண்ணி கொடுங்கன்னு நீ கேட்டிருந்தியாமே. அப்படியெல்லாம் இல்ல சார். பொய் சொல்லாது. தப்பு பண்றதை விட அந்த தப்பை மறைக்கிறதுக்காக தொடர்ந்து பொய் சொல்றது கொஞ்சம் அசிங்கமான விஷயம். உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க? அட்மின் மேனேஜர் தான் சொன்னாரு. சார் உங்களுக்கு தெரியாம சூசன் சில ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்க அப்ரூவல் இல்லாம என்னால பண்ண முடியாது. நான் அப்ரூவ் பண்ணலாமா சார்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட வேலையை நீ செய்யற. அதை என்கிட்ட இருந்து மறைச்சு செய்யணும்னு அவசியமே இல்லை. அப்படி மறைச்சு சில வேலைகளை உங்ககிட்ட யாராவது பண்ண சொன்னா நீ அவங்க கிட்ட சொல்லணும், இந்த ஆபீஸ்ல எதையும் மறைச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நீ சொல்ற கருத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா கருத்து சொல்றது உன்னோட உரிமை. உன்னோட அந்த உரிமையை பாதுகாக்க நான் எப்பவும் உனக்கு உதவியா இருப்பேன். நான் சொல்ற பாயிண்ட் நீ ஏத்துக்கணும்னோ நீ சொல்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கணும்னோ எந்த அவசியமும் இல்லை. பட் சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த சிஓஓ டேவிட் இவங்க 2 பேரும் சரியானவங்க கிடையாது. பொதுவா ஆளுங்களை ஜட்ஜ் பண்றது எனக்கு பிடிக்காது. இந்த கம்பெனில அவங்க சேர்ந்ததுலேருந்து இதைத்தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க இப்படிதான் பண்ணுவாங்கங்கிற அனுமானத்துல நான் இதை சொல்றேன். தவறான ஆளுங்க கிட்ட இருந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நிஜமாவே நல்ல விஷயம் தானா நீ சந்தேகப்படணும். டெக் சர்வீஸ்க்காக ஒரு தனி யூனிட் ஆரம்பிக்கிறது நல்ல டிசிஷன் தான். ஆனா அந்த முடிவை அவங்க எடுக்கிறப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நோக்கத்தை பத்தி நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களோட நோக்கம் இதுவா தான் இருக்கும். டெக் சர்வீஸை வளர்த்து திரும்பவும் அதை விற்கிறது அவங்களோட நோக்கமா இருக்க முடியும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையும் அதுதான். அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்கள மாதிரி அது உனக்கும் லாபகரமா இருக்கலாம். ஆனா அது சரியா தப்பான்னு நீ தான் முடிவு பண்ணும். எப்பவுமே நீ மனசு சொல்றதை கேளு. அது 99% போய் சொல்லாது. ஒரு விஷயம் தப்பா இருக்குமோன்னு உனக்கு தோணினாலே அது தப்பான விஷயம் தான். 4 பேர்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயம் உன்னோட மனசுல தப்பா தோணுதா அப்படின்னா அது தப்பு தான். அதை தாண்டி அது சரியா தப்பான்னு நீ 4 பேர்கிட்ட விசாரிக்கிறேன்னா அந்த தப்பை பண்றதுக்கு நீ சப்போர்ட் எதிர்பார்க்கிறன்னு அர்த்தம். குழப்பிக்கிறது அர்த்தம் கிடையாது. நமக்கு மட்டுமே லாபகரமா இருக்கிற விஷயங்களை பண்ணிட்டு போறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நம்மளோட சேர்ந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது லாபகரமா இருக்கணும். அந்த சந்தோஷமே தனி. உங்ககிட்ட சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதையெல்லாம் கொண்டு உன்னையும் அவங்கள மாதிரி ஆக்கணும்னு பாக்குறாங்க. இந்த கம்பெனியை நம்ம தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு. அதுதான் இந்த வேலையில இருக்கிற அழகே. ஏடிஎம்மோட சேர்ந்து நெட் சர்வீஸையும் நம்ம நல்லா பண்றப்ப கம்பெனியோட growth நல்லா இருக்கும். உன்னோட வளர்ச்சியும் இதோட பெருசா இருக்கும். நிறைய பேர் கம்பெனியில் இதனால பெனிஃபிட் ஆவாங்க. ஷார்ட் டைமா நீ யோசிச்சேன்னா அவங்க டெக் சர்வீஸை உடனடியாக சேல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்றப்ப அது நம்மளுடைய மெயின் கம்பெனியை பாதிக்கும். கம்பெனியை டிவைட் பண்ணி நம்மள ரூல் பண்ணலான்னு பாக்குறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பிரிட்டிஷ் காலத்து பழைய டெக்னிக். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஜனங்க அன்னைக்கு மாதிரியே செல்ஃபிஷாவும் கிரீடியாவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது தான். ஆனா நீ வேற. இதன் மூலமா உனக்கு டெம்பரரி பெனிஃபிட் இருக்கும். ஆனா சந்தோஷம் இருக்காது. யோசிச்சுக்கோ. we will stand as a team. அதான் எல்லாருக்கும் நல்லது. இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன்.